யூடியூப் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தேடி வர பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பக்கத்தில் பதிவிடுகிற எல்லா பதிவுகளும் உடனுக்குடன் உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ஸ் என்ன டைப் செஞ்சு +919524159105 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வழக்கம் போல் ஃப்ரீ கால் கிடையாது. இது நான் மொபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மச்சஸெல்லாம் அதில் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஃபேஸ்புக் மெசேஜஸ், இன்க்ளூடிங் அவருடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு, அப்புறம் அவங்களுடைய இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால்ஸோட ரெக்கார்டிங்ஸு, அப்புறம் அவங்க கேலரிக்குள்ள ஃபோட்டோஸ், எக்ஸட்ரா என்னெல்லாம் உண்டோ அவங்களோட மொபைலில் இருக்கிற டாப் டு பாட்டம் எல்லாமே உங்கள் மொபைலில் நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம், இல்லை உங்கள் லேப்டாப்னா உங்கள் லேப்டாப்பில் பார்த்துக்கலாம், இல்லை உங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்துக்கலாம், உங்கள் டேப்லெட்னா டேப்லெட்டை பார்த்துக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு மட்டும்தான். ஸோ இது ஐஃபோனுக்கு இல்லை. ஐஃபோனுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணக்கூடிய சகோதரர்கள் தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரிட்டன் மெசேஜ் பண்ணாதீங்க. வாய்ஸ் மெசேஜ் எவ்வளோ தூரம் பண்ணலாமோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஈஸியாக நான் ரிப்ளை பண்ணிப்பேன். அது மாதிரி ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா தயங்காமல் கால் பண்ணி பேசிக்கலாம். நான் கால் பண்ணுங்கள் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் கால் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்துன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசிக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி இந்த அப்ளிகேஷனை பற்றி எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் இந்த வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக நம்மளோட வெப்சைட்டில் போவோம். அதில் வீடியோக்கு மேலே இல்லை வீடியோக்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற நேமில் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ இது ஹைட் பண்ணி விடணும் அப்படின்ற எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதை நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் சர்வீஸ் இன்ஸ்டாலிங்னு வரும். இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டால் சேம் பிளாக்ட் சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்னு அதை வைரஸ் ஆட்டு காட்டும். ஸோ ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், மோர் டீட்டெயில்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை இன்ஸ்டால் எனிவே அன்சேஃப் அப்படின்ட்டு யாருடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைலில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அதை அப்படி கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்த உடனே திரும்பவும் இன்ஸ்டால் ஆகும். சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற நேமில் தான் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டாலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலில் நீங்கள் யாரோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைலில் ஒருவேளை ஆன்டிவைரஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னா இது இப்படி கேட்கும், இது டேஞ்சரான அப்ளிகேஷன், ஸோ இதை டெலிட் பண்ணவா அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த க்ளோஸ் பட்டன் இருக்குல்ல, க்ளோஸ் பட்டன் நீங்கள் கொடுத்த உடனே இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். செட்டிங்ஸ் ஹேஸ் பீன் கான்ஃபிகர்டு சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் டிவைஸ் ஐடி இஸ் அப்படின்னு போட்டு கொஞ்சம் ஒரு இங்கிலீஷில் ஒரு ஐடி நம்பர் தந்துருப்பான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் என்டர் யூர் இமெயில் இருக்கும். யுவர் லாகின் பாஸ்வேர்ட் வில் சென்ட் டு திஸ் இமெயில். அதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். தெளிவாக கேட்டுடுங்க. யாரோடைய மொபைலில் நீங்கள் கண்காணிக்கணுமோ அந்த மொபைலில் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரும்போது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வரும், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். கீழே இமெயில் அப்படின்ற ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அதில் உங்களோட இமெயில் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு கெட் பாஸ்வேர்ட் இருக்கிற அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமெயில் ஐடி நான் கொடுத்துக்கிட்டு கெட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்த உடனே என்னோட இமெயிலுக்கு அந்த அப்ளிகேஷன் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அவங்க அனுப்பி தந்துடும். அது கூடவே URL, அதாவது அதோட வெப்சைட் அட்ரஸும் அனுப்பி தந்துடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸில் போய்ட்டு இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யாரோடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் நம்ம போட்டோமோ அந்த மொபைலில் லைவாக நம்ம கண்காணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு இமெயில் ஐடி கொடுத்த உடனே நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்ம இமெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. கீழே லாகின் URL, இந்த வெப் அட்ரஸில் போய்கிட்டு அவங்க தந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டை நம்ம கொடுத்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யாரோடைய மொபைல் அந்த அப்ளிகேஷன் போட்டோமோ அவங்க மொபைலை யாரோடைய இன்கமிங் கால்ஸ் என்னென்ன நொடிச்சுக்கு உண்டோ எல்லாமே நம்ம லைவாக கண்காணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க தந்தாங்களா அவங்க கொடுத்த அந்த வெப் அட்ரஸுக்கு நம்ம போய்கிட்டு எனக்கு தந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தருவாங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மொபைலில் சரியா நம்மளுடைய மொபைலில் பண்ணோம். நம்ம அந்த விஷயங்கள் நம்ம பண்ணி முடிச்சுக்கிட்டு நம்ம அவங்க மொபைலில் அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மெனுவில் பார்த்தா சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற நேமில் இன்ஸ்டால் ஆன எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இருக்காது. எல்லாமே நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இருக்குமே தவிர நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண எந்த ஒரு சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இதில் இருக்காது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்,
நான் அவங்க தந்த அந்த அப்ளிகேஷன் அவங்க மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யாரோட மொபைலை கண்காணிக்கணுமோ அந்த மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு குறிப்பிட்ட ஆளு கையில் அந்த மொபைலை கொடுத்துக்கிறோம். இல்லை இருந்த இடத்துல வச்சுக்கிட்டா போதும். சரியா? நம்ம இன்ஸ்டால் பண்ணது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மள்ட்ட அந்த வெப் அட்ரஸில் வந்துக்கிட்டு நமக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம மெயிலில் வந்திருக்கும், அதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு அந்த வெப் அட்ரஸில் வந்துக்கிட்டு லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்த உடனே குறிப்பிட்ட டேஷ்போர்ட் நம்மளோட டேஷ்போர்டுக்கு வருது. இது வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இதோ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு எத்தனை எஸ்எம்எஸ் வந்திருக்கு, எத்தனை கால்ஸ் வந்திருக்கு, எத்தனை ஜிபிஎஸ், எவ்வளோ சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் ஆகிருக்கு, எல்லாமே வந்து இதில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு இதில் ஒரு டிவைஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இல்லை இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணணும்னா அந்த ஆட் நியூ டிவைஸ் கொடுத்துக்கிட்டு இன்னொரு டிவைஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் கண்ட்ரோலில் நான் இப்போ ஒரே ஒரு மொபைலில் தான் என்னோடய மொபைலில் தான் போட்டுருக்கேன். அந்த மொபைலோட நேம் மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்கள் 2-3 மொபைலில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு மொபைலோட மாடல் நம்பராக வரும். இப்போ நான் என்னோட UMI ப்ளஸில் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த UMI லைவ் கண்ட்ரோல் நான் கிளிக் பண்ணும்போது இதை பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே இதில் ஆன் பண்ணி விடணும். இதில் ஆன் பண்ணி விடாமல் இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன வேணுமோ கால் லாக் நமக்கு வேணும், நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இதில் ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டு ஃபோட்டோஸ், கெட்டு கான்டாக்ட் லிஸ்ட், ப்ரௌசர் ஹிஸ்டரி, ரெக்கார்டு ஆல் கால்ஸ், SMS மெசேஜஸ்ஸு, அதில் கால் லாக்ஸு, அப்புறம் ஹைடு லான்ச்சர் ஐக்கான், அதுக்கப்புறம் வந்து டேக்கு ஃபோட்டோ, அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்டேட் கால் ரெக்கார்டிங் ஃபைல்ஸ், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பேசின கால் ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், இது வந்து அந்த மொபைலில் ரூட் பண்ணியிருந்தோம். ரூட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். எல்லாமே வந்து நம்ம ஆன் பண்ணி விட்றோம். ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு டேக்கு ஃபோட்டோ அப்படின்றதுல வந்து அந்த ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணி விடும்போது எந்த கேமரா மூலியமாக நமக்கு அவங்கள ஃபோட்டோ எடுக்குமோ அந்த மொபைல் கேமராவோட ஃப்ரண்ட் வேணுமா பேக் வேணுமா செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரானா ஓகே ஃப்ரண்ட், பேக் கேமரா ஓகே பேக் கேமரானா பேக் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தப்போ அந்த நம்ம வந்து கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ரெடின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், கமெண்ட் ஹேஸ் பின் அக்செப்டட்னு வருது. எல்லா கமெண்ட் இந்த மாதிரி அக்செப்டட்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கமெண்ட் ஹேஸ் பின் அக்செப்டட்னு வரும். எல்லாமே வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸில் வரும். செட்டிங்ஸ் வந்து கால் லாக் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த மொபைல் இருக்கிற கால் லாக், இதை வந்து நான் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிருக்கனால ஒரு மொபைலில் தான் காட்டும். கால் லாக் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட மொபைலில் வந்து போன இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த டைமில் கால் வந்திருக்கு, இன்கமிங் கால்ஸா, அவுட் கோயிங் கால்ஸா, அதுக்கப்புறம் வந்து அது மிஸ்டு கால்ஸா, எந்த டைமில் வந்திருக்கு, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டும். அதேமாதிரி கால் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட மொபைலில் இருக்கிற கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே காட்டும். எனக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணி பேசுகிறது வந்து ஒரே ஒரு கால் ரெக்கார்டு தான். அந்த ரெக்கார்டிங் கால்ஸ் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது டவுன்லோட் பண்ணது கேட்கணும் அப்படின்னா நம்ம மொபைலில் VLC மீடியா பிளேயர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ வேறு எந்த பிளேயர்லையும் இது வந்து சப்போர்ட் ஆகாது. இது வந்து VLC மீடியா பிளேயரில் மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ இந்த ரெக்கார்டு பண்ண அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் பண்ணது நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம VLC மீடியா பிளேயரில் மட்டும் தான் கேட்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து சரவுண்ட் சவுண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் வந்து அவங்க மொபைலில் இருக்கிற மைக்ரோஃபோன் மூலமாக அவங்க பேசுகிற எல்லாமே வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கேட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சரவுண்ட் சவுண்ட்ஸு இது நம்ம ஒவ்வொன்றும் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்க முடியாது. இது எல்லாமே அப்படி தான். இது எல்லாமே நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து VLC மீடியா பிளேயர் இருந்தால் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து செட்டிங்ஸு, GPS ட்ராக்கர் அது தேவை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, என்னென்ன ப்ரௌசிங்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு கான்டாக்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாரோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அவங்க மொபைலில் இருக்கிற A to Z எல்லா கான்டாக்டும் வந்து நமக்கு வந்து மொபைலில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கான்டாக்ட்டும் அவங்களோட நம்பரு, எப்போ அந்த மொபைலை சேவ் பண்ணி வச்சாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தா ஃபோட்டோ, வீடியோ, அவங்க மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம மொபைலில் நம்ம லேப்டாப்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். அவங்க மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எப்போ எடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் வந்து அந்த சில மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும், ஸோ சில மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. நான் என் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் நான் லாகின் பண்ணி வைக்கல, ஸோ அது வந்து எனக்கு காட்டலை. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துடுங்க. அதே மாதிரி ஸ்கைப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். கூட அதில் என்ன பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் போட்டது வந்து ரொம்ப டேஞ்சராக இருந்தால், ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக கையில் வச்சு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொபைலில் இந்த மாதிரி வித்தியாசமான அபாயகரமான விஷயங்களும் இருக்குது. ஸோ யாரையும் நம்ம மொபைல் கொடுக்காதீங்க. குறிப்பாக கடைகளில் வந்து கொடுத்துட்டு போகாதீங்க. எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி அந்த கடைகளில் வந்து கொடுத்துட்டு போகக்கூடாது. ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மொபைல் சர்வீஸ் சென்டர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறது. ஒவ்வொரு கடையிலையும் எந்தாவது கடையில் உங்களுக்கு விருப்பப்பட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கடையிலையோ இல்லை மொபைல் சர்வீஸ் பண்ணுற கடையிலையோ இல்லை யாரையும் நம்பி மொபைலை கொடுக்குறது ரொம்பவே டேஞ்சர். அவங்க என்ன நினச்சாலும் அவங்க ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி தந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மொபைல் மூலியமாக நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு இருக்கும். மொபைலாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாகிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம மொபைலை. ஏன்னா அன்றைக்கி மனுஷனுடைய 6வது விரலாக இருக்கிறது மொபைல் தான். அந்த மொபைலை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இது.
எப்படின்னா இது வந்து 6 நாள் தான் ஒர்க் ஆகும் வழக்கம் போல். இது 6 நாளைக்கு அப்புறம் ஈஸியாக வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து வழக்கம் போல் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லாட்டா வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ கொஞ்சம் பதில் வர லேட்டானாலும் மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கணும். நான் ஒன்றாண்டு இல்லை, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம். உங்களோட மொபைலில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் வரும். அந்த பேஜை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.